தென்மராட்சி வேம்பராய் பகுதியில் இருந்து சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் என சந்தேகிக்கப்படும் கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் நுணாவில் பகுதியில் நேற்று முன்தினம் மடக்கி பிடிக்கப்பட்டது. பொதுமக்களால் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரனுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமையவே இந்த டிப்பர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து டிப்பர் சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த டிப்பரின் உரிமையாளர் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் அனுமதிகள் அற்று இதை கொண்டு போவதாகவும் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் ஏறி இருக்கிறார். கனியவள நிறுவனம் இந்த பாருங்க மெஷினரி, அதாவது இயந்திரங்கள் மூலம் அகழ்தல் உத்தரவு லைசன்ஸ் வச்சிருக்க இயந்திரங்கள் மூலம் ஒரு காணியில 2 அடிக்கு மேலாக கிளறாம ஆழமாக்காம சுண்ணக்கல்லை அகழ்வதற்குரிய பெர்மிட் இதுல வழங்கப்பட்டிருக்கு. அகலப்பட்ட இந்த பாரிய சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் 5 வழி அனுமதி பத்திரங்கள் இதுல காணப்படுகிறது. அதாவது அரை பதப்படுத்தப்பட்ட கனியத்தை கொண்டு செல்வதற்கு லைசன்ஸோ ட்ரேடிங் லைசன்ஸோ விற்பனைக்கோ அல்ல போக்குவரத்து செய்வதற்கோ எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லை. அப்ப சட்டம் எங்களுக்கு சொல்லிட்டு அதன் பிரகாரம் தான் நாங்கள் இதை போக்குவரத்து செய்கிறோம். இதேவேளை சுண்ணக்கல் என சந்தேகிக்கப்படும் கற்களை ஏற்றிய டிப்பர் தொடர்ந்தும் தமது பொறுப்பில் உள்ளதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். அகழ்வு மற்றும் அதனை ஏற்றிச் செல்வதற்கு குறித்த தரப்பினருக்கு சட்டப்பூர்வமாக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை செய்து வருவதாக போலீசார் கூறினர். புவிச்சரிதவியல் திணைக்களம் அது தொடர்பிலான ஆவணங்களை பரிசீலித்து வருவதாகவும் திணைக்களத்தின் அறிக்கை தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். புவிச்சரிதவியல் திணைக்களத்தின் அறிக்கை கிடைத்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் அதுவரை பாதுகாப்பின் நிமித்தம் குறித்த டிப்பர் வண்டியை தமது பொறுப்பில் வைத்திருப்பதாகவும் போலீசார் மேலும் கூறினர்.